ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சௌச்சோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சைட் டிஷ். முதல்ல நம்ம ஒரு பேன் எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுக்கலாம். அந்த எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக சீரகம், அதுக்கப்புறமா ஒரு 1 டீஸ்பூன் அளவு, 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். நான் எப்போவுமே போடுற மாதிரி கொஞ்சமாக வெங்காயத்தை போடுறேன், ஏன்னா அது அடி பிடிக்கக்கூடாதுன்றதுக்காக. அது போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். சாரி, நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். எண்ணெய் காஞ்சதும் சீரகம், அதுக்கப்புறமா பட்டை, லவங்கம் இதுவும் போட்டு நல்லா வதக்குங்க. ஸோ இந்த ஃப்ரை கொஞ்சம் கறி மசாலா மாதிரி தான் இருக்கும், ரொம்பவே டெலிஷியஸாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜிஞ்சர் நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. அது கூட நம்ம ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இதுவும் போட்டு நல்லா வதக்குங்க. கோல்டன் ஆரோவில் வதக்குங்க. இப்போ நம்ம ஆனியன் நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. அதுக்கு நம்ம டொமேட்டோவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வேக விடலாம். இது நல்லா சாஃப்ட் ஆகிறவளோ ஃப்ரை பண்ணணும். இப்போ நம்ம ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற சௌச்சோவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கலாம். இது தண்ணி இப்போ சேர்க்கக்கூடாது. ஸோ முதல்ல நல்லா வதக்கலாம், ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கலாம். இப்போ நம்ம சௌச்சோ நல்லாவே வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான மசாலா பொருட்களும் சேர்த்துக்கலாம். முதல்ல சீரகத்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், அப்புறமா வரமிளகாத்தூள், சோம்புத்தூள் இத்தனையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஃப்ரை பண்ணிட்டப்புறம் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். போட்டுட்டு சிம்மில் வச்சு லிட்டு போட்டு மூடி வேக விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய சௌச்சோ நல்லாவே வெந்திருக்கு. இதுக்கு நான் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி லீவ்ஸ் ஆட் பண்ணுறேன். இது எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கடைசியாக கோரியண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி, அப்புறமா கருவேப்பிலை ஃபைனலி சாப்டை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள், ரைஸ் கூட இல்லை சப்பாத்தி கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ஹிட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.